வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ ப்ரீவியஸ் வீடியோவோட பார்ட் 2, அதாவது ஹவு டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் ப்ரொஃபஷனல் லைஃப், அந்த வீடியோவோட ஸ்டெப் 2 அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், டெவலப் எ க்ரோத் மைண்ட் செட். நமக்கு எந்த விதமான சேலஞ்ச், அதாவது இது நம்மளால் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி எந்த விதமான சேலஞ்ச் வந்தாலுமே நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக மாறும். அப்படி நீங்கள் அதை பண்ணும்போது அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி, அதை மிதித்து அடுத்த படிக்க போயிடலாம். அப்படி இல்லை, அதில் நீங்கள் ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். அந்த லேர்ன் பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வே கிடைக்கும். அது மூலமாக நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். எப்போவுமே ஒரு விஷயம் நடக்கும்போது அதில் நமக்கான ஒரு விஷயம், அதாவது நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலுமே அதில் நம்ம ப்ரொஃபஷ்னலுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னும் போது அதை விட்டு நம்ம பின்னாடி போயிட்டா ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நம்ம சக்ஸஸ் ஆகிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்படிங்கும்போது நம்ம அதை ஓவர் கம் பண்ணி மேலே வரணும். ஸோ இது எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷ்னல் லைஃபுக்கு இருக்க வேண்டிய எசென்ஷியலான குவாலிட்டிஸ். ரெண்டாவது விஷயம், எம்பாரசிங் சேலஞ்சஸ். அதாவது எவ்ரி சேலஞ்சஸ் ஆஸ் எ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எ க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா விதமான சேலஞ்சுமே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு விதமான சேலஞ்சு, ஒவ்வொரு டைப்பான சேலஞ்சையும் நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது அது உங்களோட மைண்ட் செட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. நீங்கள் அந்த ப்ரொஃபஷ்னலை, அந்த ஃபீல்டை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு போவோம். ஆனால் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். அந்த ப்ரொஃபஷ்னலில் வந்து என்னென்ன நம்ம இன்னும் மாற்றிக்கலாம் அப்படின்றதில் உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்த விஷயம், லேர்ன் ஃப்ரம் கிரிட்டிசிசம் அண்டு ஃபெயிலியர். முதல்ல ஒரு கிரிட்டிசிசத்தையோ ஃபெயிலியரையோ நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்றத நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க கூட நம்ம வருத்தப்படக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக எது நடந்தாலுமே இல்லை இது பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு, ஒன்றால் முடிஞ்சதை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃபெயிலியரும் கிரிட்டிசிசமும் கரெக்டான ஃபீட்பேக் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அதை மனசளவில் நீங்கள் எடுத்துக்காமல் வெளியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி உங்களால் உங்கள் பெஸ்ட்டை கொடுக்க முடியும். அதுக்குன்ட்டு அதை நீங்கள் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கும் போது நீங்கள் அந்த ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இப்போ இருக்க ஸ்டேஜ்லேருந்து பின்னாடி தான் போவீங்க. இது எல்லாத்தையுமே முடிஞ்ச வரையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நாள் வந்து நம்ம பெஸ்ட்டாக ஆகிட்டோம், நம்ம நினச்ச இடத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னும் போது நமக்கு சொல்கிறதுக்குன்னு சில ஸ்டோரி வேணும்ல. அப்போனா முடிஞ்ச வரையும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்குன்ட்டு அதை பார்த்துட்டு அதை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதுக்குள்ளே போயிட்டு பின்னாடி போயிடாதீங்க. அது வெறும் ஸ்டெப்பிங் ஸ்டோன் மட்டும்தான். அடுத்த விஷயம், கல்டிவேட் கியூரியாசிட்டி. அதாவது ஆர்வத்தை வளர்த்துக்கணும். ஒரு மெஜிஷியன் இருக்கான், ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த மேஜிக் நம்ம பார்க்குறோம், பார்த்துட்டு சிரிச்சுட்டு கை தட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதில் ஒன்றுமே இல்லை. அது எப்படி வந்துச்சு, இது எப்படி எரிஞ்சிச்சு, இந்த புறா எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கவன் தான் அந்த ப்ரொஃபஷ்னலில் ஏதாவது பண்ணுவான். வெறும் சிரிச்சுட்டு கை தட்டிட்டு போனால் அன்னைக்கு ஒன் டேக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிச்சு, அவ்வளோதான் அதை பார்த்ததில்ல. அது மாதிரி தான் எல்லா விஷயத்துமே. ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு விஷயம் எங்கேயாவது நடக்குது அப்படின்னும் போது அதுலேருந்து உங்களால் என்ன கற்றுக்க முடியுமோ முடிஞ்ச வரையும் அதில் கற்றுக்கங்க. இல்லை அது எப்படி இருக்கும் அப்படின்ற பற்றி யார்ட்டாச்சும் கேட்டால் தெரிஞ்சுக்கங்க. அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட வேலை ஒரு புது ஐடியாவை நீங்கள் கண்டுபிடிங்க. ஏன்னா க்யூரியாசிட்டி வந்து நம்மளோட லேர்னிங்க்கும் புதுவிதமான இனோவேஷனுக்கும் ஒரு ஃபியூல் மாதிரி. ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது அப்படித்தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்காமல் அது எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தாலே நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். லாஸ்ட் விஷயந்தான், நீங்கள் இது எல்லாமே நடந்தாலுமே கடைசியில் ஃபெயிலியர்னு ஒன்று சந்திப்பீங்க. சந்திக்கும்போது அதை நம்ம எப்படி மாற்றிக்கணும் அப்படின்றத சொல்லுது. அது என்னென்னா, நம்ம எப்போயுமே ஐ கேனாட் டூ திஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக
ஐ cannot do this yet. அதாவது என்னால் முடியாது அப்படின்ற சொல்கிறதுக்கு பதிலாக என்னால் இப்போ முடியலை அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டைமையும் உங்களோட எஃபர்ட்டையும் நீங்கள் இன்னும் அதிகமாக போடுவீங்க. உங்களால் முடியலை அப்படின்ற விஷயம் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு நிறுத்துகிற மாதிரி. என்னால் முடியலை, அது வந்து இப்போ முடியலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம கமா போட்டு எல்லா விஷயத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச வரையுமே உங்களோட சின்ன மைண்ட் செட் வரையுமே எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நீங்கள் பெஸ்ட்டாக வருவீங்க. இது வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 3யும் ஸ்டெப் 4ம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.